கர்த்தாவே என்னை வழி நடத்துங்கிறீங்க. கர்த்தர் வழியை காமிச்சிட்டாரு. அப்புறம் என்ன செய்யணும்? போகணும். எவ்வளவு சீக்கிரமா போகணும். கர்த்தர்ட்ட எதை கேட்டீங்களோ உன்னை காமிச்சாரா? காமிச்சானா உடனே ஆக்ஷன்ல இறங்கணும். நீங்கள் அசதி ஆயிராமல்னா சோம்பேறி ஆயிராமல். NIV நல்லா இருக்கும். We don't want you become lazy. நீங்கள் சோம்பேறியா இருக்க நாங்கள் விரும்பவில்லைன்னு இருக்கு. நீங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருங்கன்னு இருக்கு. வெளிப்படுத்தும் விஷயம் சொல்லுது, ஒன்று அனலாயிரு இல்லைன்னா குளிராயிரு, ரெண்டுக்கு நடுவில் இராத. ஒன்று ஒரு காரியத்தை செஞ்சேன்னா முழு மனசோட செய்ய, இல்லைன்னா செய்யாம இரு. செஞ்சேன்னா அரை மனசோட செய்யக்கூடாது. நானும் செய்கிறேன்னு சொல்லி நடிக்கக்கூடாது. எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் முழு இன்வால்வ்மெண்ட், உங்களுடைய ஃபுல் பொட்டன்சியல் அதில் கொடுக்கணும். கர்த்தர் இருதயத்தை பார்க்குறாருங்க. கை கொடுக்கும்போது கூட இப்படி கொடுக்கக்கூடாது, ஃபுல்லாக கொடுக்கணும். பிடிச்சோம்னா கையை நசுக்கிற மாதிரி கொடுக்கணும். அப்படியே அப்போ தான் அதுக்கு ஒன்று முக்கியங்க. நான் அரை மனசோடு செய்கிறேன்னா என் இருதயம் அதில் இன்வால்வ் ஆகலன்னு அர்த்தம். மற்ற எல்லா காரியத்திலும் வளருகிறோம், சில காரியங்களை அறிகிற அறிவில் வளர்கிறோம். அதனால தான் அந்த காரியத்தை குறித்து நிறைய போதிக்கிறோம். சுகத்தை அறிகிற அறிவில் வளரணும், தேவனை அறிகிற அறிவில் வரணும், செழிப்பை அறிகிற அறிவில் வரணும், குடும்பத்தை எப்படி நடத்தணும் அந்த காரியத்தில் வளரணும், வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கோம். அதுக்காக தான் சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் ஒரு காரியத்தை செய்கிற காரியத்தில் வளர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு காரியத்தை செஞ்சோம்னா ஃபுல்லாக இன்வால்வ் ஆகணும். நானும் விசுவாசித்து பார்க்குறேன், முயற்சி பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. ஃபுல் ஜாக்கிரதையாக இருக்கணும். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜாக்கிரதையாக இருக்குன்னா முழு இன்வால்வ்மெண்ட்டோடு செய்யணும். கர்த்தர் நம்ம நேசிக்கிறாரா? எப்படி நேசிக்கிறாரு? முழு மனசோடு நேசிக்கிறாருங்க. எதுவுமே கர்த்தர் நம்மகிட்ட வரும் பொழுது மறைச்சு வைக்கிறது கிடையாது. நமக்கு அப்படி வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய இருதயத்தை அப்படி திறந்து காமிக்கிறார். கர்த்தர்ட்ட நீங்க போகும்போது உங்களுடைய அன்பை காமிக்கும் போது அரை மனசோட நேசிக்கூடாது, முழு மனசோட நேசிக்கணும். நீங்க நேசிக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இருதயங்களை அறிந்தவர். எந்த ஒரு காரியமும் கர்த்தரோட காரியத்தை விசுவாசிக்கிறோம், ஒரு கர்த்தரோட வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறோம்னா அரை மனதோடு இல்லாமல் முழு மனதோடு ஃபுல்லி கமிட்டடா, ஃபுல்லி கன்வின்ஸ்ட் ஆகி அது விசுவாசிக்கணும். எனக்கு ஒரு துளி சந்தேகம் இல்லை, எவ்வளவு வேணும் சந்தேகப்படாமல்ங்கிறார் பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு ஃபுல்லாக கன்வின்ஸ் ஆயிடணும். ஒரு மாதிரி ரட்சிக்கப்பட்டு வந்த பார்த்தீங்களா? ரட்சிக்கப்பட்டு வந்தப்போ நமக்கு தேவனுடைய காரியங்களை குறித்து பெரிய ஒரு அறிவு இருக்காது. நம்ம தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஆனால் உள்ள ஒரு பரவசம் இருந்துச்சு தெரியுமா? ஒரு உற்சாகம் இருந்துச்சு, ஒரு உத்வேகம் இருந்துச்சு. ஒரு ஆண்டவரை பற்றி சொல்லணும், ஏதாச்சும் ஆண்டவருக்கு செய்யணும்னு ஒரு பரவசம் உத்வேகம் இருந்துச்சா? இருந்துச்சு. இப்ப சிலருக்கு இல்லை. 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, சில ட்ரூத் அறிஞ்சிட்டாங்க, கொஞ்சோன்னு தெரிஞ்சிருக்கு. கொஞ்சோன்னு தெரிஞ்ச உடனே அவங்க முள்ள குளிராயிடுறாங்க. போதும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு வந்துடுறாங்க. அன்னைக்கு இருந்ததை பார்க்கலும் இன்னைக்கு அதிகமானலாம் இருக்கணும், அதிக உற்சாகமாக இருக்கணும். கர்த்தர் ஒன்று செய்ய சொன்னார்னா துடிப்போடு செய்யணும். யோசுவா காலையை பற்றி சொல்லு பார்த்தீங்களா? அவர்களை பற்றின நிழல் அவளை விட்டு போச்சு, கர்த்தர் தேசத்தை கையில் கொடுத்தார், வாங்க புறப்பட்டு போவோம், எளிதாக பிடிக்கலாங்கிறான். அவன் சும்மாவே சுற்றிக்கிட்டு இல்லைங்க. 40 வருஷம் வனாந்தரத்தில் ஒரு குரூப் சும்மா சுத்துச்சு. இவன் எதிர்பார்ப்போடு சுற்றினான். எப்போ போவோம், எப்போ அதை அனுபவிப்போம், எப்போ இந்த வீட்டில் இருப்போம், எப்போ இந்த திராட்சை பழசை சாப்பிடுவோம், அன்னைக்கு சாப்பிட்ட பழ டேஸ்ட்டு இன்னும் இருக்கடா அப்படின்னு இருந்துச்சு. ஆசை இருக்கணுங்க. ஐஸ்கிரீம் கடைக்கு போயிருக்கீங்களா? ஐஸ்கிரீம்னு அந்த குச்சி ஐஸு கொடுக்கலங்க, நல்ல காஸ்ட்லியான ஐஸு. ஒன்று ஒரு சின்ன ஒரு ஸ்பூனில் கொஞ்சோன்னு கொடுப்பான். எதுக்கு? டேஸ்ட்டு பார்த்துக்கிறதுக்கு இல்லை, அடுத்து பெருசாக வாங்குன்னு அர்த்தம். அன்னைக்கு கர்த்தர் 40 நாள் சுற்றி பார்க்க சொன்னார். எதுக்கு? டேஸ்ட்டு பார்த்துட்டு வாடா, சீக்கிரம் வான்னாரு.
உனக்கா இவெல்லாம் ஆயத்தமாக இருக்குண்டாரு. 30 லட்சம் மக்கள் அந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு போதுன்னு விட்டான். இந்த 2 பேர் மட்டும் விடாமுயற்சியோடு இருந்தான். இன்னைக்கு சில மக்கள் இருக்காங்க, எப்படியாவது ரட்சிப்பை காத்துக்கணும், ரட்சிப்பை இழந்துடக்கூடாது, பரலோகம் போயிடணும். நான் என்ன ஆண்டவரை கேட்டேன்? ஒன்றுமே கேட்கல. ஏன் இவ்வளோ சுற்றி தர்றீங்க? போயிட வேண்டியதானே. எதுக்கு வேஸ்டா? இந்த பூமியில் இருக்கிறவரை கர்த்தருடைய நோக்கத்துக்கு திட்டத்துக்கு ஏதோ ஒன்று செய்யணும். அது சும்மா இருக்கக்கூடாது. விசுவாசிக்கணும், ஏர்னஸ்டாக இருக்கணும், தீவிரமாக இருக்கணும். சில காரியத்தில் தீவிரமாக இருக்கிறோம், சில காரியத்தில் அந்த அளவுக்கு தீவிரமாக இல்லை. எல்லா காரியத்திலும் தீவிரமாக இருக்கணுங்கிறது தான் கர்த்தர் நமக்கு எல்லா காரியங்களையும் குறித்து சொல்லிக் கொடுக்குறாரு. சில இதில் பலவீனமாக இருக்கணும்னா அதில் அதிகமாக கேட்கணும். வசனம் தாங்க நம்ம ஸ்ட்ரென்த்து. இது கேட்கும்போது ஏர் ட்ரம்மில் விழுகிறதுக்கு இல்லை, ஏர் ட்ரம்மில் விழுந்து இருதயமாகிய நிலத்தில் விழுந்து அதை அப்புறம் சிந்திச்சு அப்புறம் தியானிச்சிங்கன்னா கொஞ்ச நாளில் மாற்றம் உண்டாகும். கேட்கணும், சிந்திக்கணும், அப்புறம் திரும்ப சிந்திக்கணும். திரும்ப சிந்திச்சிங்கன்னா ஒரு வாரத்தில் வரும்னு சொல்லலை, 3 நாள் அற்புதத்தை பார்ப்பீங்க அப்படிலாம் சொல்லலை. நான் கோடாங்கி கிடையாது. ஆனால் ஒரு பீரியட் ஆஃப் டயத்தில் கட்டாயம் அற்புதத்தை பார்ப்பீங்க. கர்த்தாவே என்னை வழி நடத்துங்கிறீங்க, கர்த்தர் வழியை காமிச்சிட்டாரு. இன்னும் வழி நடத்துங்க கூடாது. இன்னும் என்ன செய்யணும்? தூக்கிட்டு போகணுமா? வழியை காமிச்சாச்சு, அப்புறம் என்ன செய்யணும்? போகணும். எவ்வளோ சீக்கிரமாக போகணும். கர்த்தர்ட்ட எதை கேட்டீங்களோ உன்னை காமிச்சாரா? காமிச்சானா உடனே ஆக்ஷனில் இறங்கணும். அதான் ஜாக்கிரதை.